சட்டம் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும், எவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்தாலும், சட்டத்தையும் தண்டனைகளையும் தாண்டி ஒரு சிலர் வாழ நினைப்பார்கள். அப்படிப்பட்டவங்களோட சால்வ்டு அண்ட் அன்சால்வ்டு கேசஸ் உங்களுக்காக. ஆயிரத்து 1989 ஷெரில் என்ற பெண் தன்னுடைய அப்பாட வீட்டில இருந்து ஃப்ரெண்டிட வீட்டுக்கு போற நேரம் காணாம போறாங்க. 1994 மைக்கேல் என்ற பையன் ஸ்கூல்ல இருந்து திடீர்னு யாராலேயோ கடத்தப்படுறான். 1995 புளோரிடாவில் ஒரு பெண்ணினுடைய எலும்பு கூடு கண்டுபிடிக்கப்படும். 1990 ஷெரோன் என்ற பெண் மர்மமான முறையில் விபத்தொன்றில் உயிரிழக்கிறாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து பல ஆண்டுகள் ஆனாலும் இந்த விஷயங்கள் எல்லாமே மர்மமாகவே இருந்துச்சு. இதெல்லாம் யார் செய்தாங்க, எதற்காக செய்தாங்க, இந்த கேஸ் எல்லாம் எப்படி சால்வ் ஆச்சு? பல கதைகள்லையும் திரைப்படங்கள்லையும் வார மாதிரி பல ட்விஸ்டுகளும் டேர்னிங் பாயிண்ட்டுகளும் நிறைந்த இந்த கேசஸ் எல்லாமே 100% உண்மை. இது சாதாரணமான கதை இல்லை, வலியும் பல மர்மங்களும் நிறைந்த ஒரு மர்டர் ஸ்டோரி. தன்னுடைய காலேஜிலேயே ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய சுதந்திரமான டீனேஜ் பெண் தான் ஷெரோன். கல்விய மாதிரியே தன்னுடைய மனிதாபிமானத்திலையும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல பெண் தான் இந்த ஷெரோன். 1986 தன்னுடைய ஹைஸ்கூல் கிராஜுவேஷனை முடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு மேற்படிப்புக்கான ஒட்டுமொத்த ஸ்காலர்ஷிப்பும் ஷெரோனுக்கு கிடைக்கும். ஏரோஸ்பேஸ் என்ஜினியரிங் படித்து நாசாவுக்கு போக வேண்டும் என்றதுதான் ஷெரோனினுடைய ஒரு கனவாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கனவில் இருந்த ஷெரோன் ஃபுல் ஸ்காலர்ஷிப் கிடைச்சும் அவருடைய மேற்படிப்புக்காக போகல. இதுதான் இந்த கதையினுடைய முதலாவது மர்மம். மேற்படிப்பை தொடர்றதுக்கான ஃபுல் ஸ்காலர்ஷிப் கிடைச்சும் ஷெரோன் தன்னுடைய பட்டப்படிப்பை தொடராமல் நிறுத்துறாங்க. இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் இருக்கிறது. தன்னுடைய ஹை ஸ்கூல்ல இறுதி நாட்கள்ல தன்னுடைய காதலன் மூலமாக தவறான முறையில் அவங்க கர்ப்பமாகறாங்க. தான் கர்ப்பமானதை தன்னுடைய காதலன்கிட்ட சொல்ல விரும்பாமல், அந்த கர்ப்பத்தை கலைக்க விரும்பாமல் அந்த குழந்தையை ரகசியமாகவே சுமக்க ஆரம்பிக்கிறாங்க ஷெரோன். காலேஜுக்கு போனா தன்னுடைய வயிற்றில் இருக்கிற பிள்ளை பற்றிய விவரங்கள் வெளியில வரும் அப்படின்ற பயத்துல தன்னுடைய காலேஜ் படிப்பை நிறுத்துறாங்க ஷெரோன். ரகசியமாகவே தன்னுடைய கர்ப்பத்தை சுமந்து கொண்டிருக்கிறாங்க. ஷெரோனுக்கு குழந்தை பிறக்கிறது. குழந்தையை வளர்க்க முடியாம அதை தத்து கொடுக்குறாங்க. இதோடைய அவங்களுடைய கனவுகள் எல்லாமே உடைஞ்சு போகுது. இப்படி இருக்கிற நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்கிறதுக்காக பிராங்க் என்ற ஒருத்தரோட புளோரிடாவுக்கு இடம் மாறி போறாங்க ஷெரோன். இந்த பிராங்க் என்றவரால தன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு தூரத்துக்கு மாறப்போகுது அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா கூட இல்லாம புளோரிடாவில் பிராங்கோட வாழ ஆரம்பிக்கிறாங்க ஷெரோன். பிராங்க், ஷெரோன் இந்த இரண்டு பேருக்கும் இடையிலான உறவு என்ன? காதல் உறவா, இல்லைன்னு சொன்னா திருமண உறவா? ரெண்டுமே கிடையாது. ஒரு புதுவிதமான வித்தியாசமான உறவுல இரண்டு பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் புளோரிடாவில் ஷெரோனுக்கு புதிதாக ஒரு காதல் உருவாகிறது. அந்த காதலினூடாக மீண்டும் கர்ப்பமாகிறார் ஷெரோன். இந்த முறையும் தன்னுடைய கர்ப்பத்தை பற்றி தன்னுடைய காதலனுக்கு சொல்ல ஷெரோனுக்கு விருப்பமில்லை.
ஆனா இந்த முறை அந்த பிள்ளையை பெற்று தானே வளர்க்க வேண்டும் என்ற தெளிவான முடிவில் இருந்தாங்க ஷெரோன். பிள்ளையும் பிறக்கிறது. பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு ஷெரோனும் பிராங்கும் சேர்ந்து தங்களினுடைய சொந்த பிள்ளை போலவே அந்த பிள்ளையை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. பிராங்கை பொறுத்தவரையில் அவர் ஒரு பெயிண்டர். அவருக்கு ஏற்பட்ட அந்த பேக் பெயின் காரணமாக அவர் அடிக்கடி வேலைக்கு போக மாட்டார். இதனால குடும்பத்தில் பொருளாதார சிக்கல் வருது. இந்த பொருளாதார சிக்கலை சமாளிக்கணும்னா ஷெரோன் வேலைக்கு போகணும். அதுக்காக ஒரு கிளப்ல கவர்ச்சி டான்சரா சேர்றாங்க ஷெரோன். இந்த பொருளாதார சிக்கல் காரணமா இவங்க வெல்ஃபேர் சொசைட்டி மூலமாகவும் உதவித்தொகையை பெற்றுக்கொண்டிருந்தாங்க. ஷெரோனை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியானவங்க, மற்றவங்களோட ரொம்ப பணிவா பழகக்கூடியவங்க. இதனாலேயே அவங்க கோ-ஒர்க்கர்ஸோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தாங்க. இதுலயும் ஷெரில் என்ற 18 வயது பெண்ணோட ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சாங்க. இது பிராங்குக்கு பிடிக்கல. ஷெரிலுக்கும் பிராங்குக்கும் இடையில அடிக்கடி சண்டை வந்து கொண்டே தான் இருந்துச்சு. இது இப்படி இருக்கிற நேரம் 1989ஆம் ஆண்டு பிராங்க், ஷெரில், ஷெரோன் 3 பேரும் ஒரு போட் ட்ரிப்புக்கு போறாங்க. அந்த ட்ரிப்பில் ஷெரிலுக்கும் பிராங்குக்கும் இடையில மிகப்பெரிய அளவில் ஒரு சண்டை வருது. இதனால கோபமடைகிற ஷெரில் ஷெரோன் மீது ஒரு கேஸை போடுறாங்க வெல்ஃபேர் சொசைட்டியில். அதாவது தனக்கு வருகின்ற டான்சிங் மூலமாக கிடைக்கின்ற வருமானத்தை மறைச்சு பொய்க்கு வெல்ஃபேர் சொசைட்டி மூலமா காசு வாங்குறதாக தான் கேஸ். இதனால ஷெரினுக்கு வந்த வெல்ஃபேர் சொசைட்டியினுடைய பணம் நிறுத்தப்படுகிறது. இதனால கோபமடைகிற பிராங்க் கிளப்புக்கு போய் ஷெரிலோட சண்டை பிடிக்கிறார். மிகப்பெரிய அளவில் வாக்குவாதம் போய் கடைசியில ஷெரிலினுடைய முகத்துல குத்துறார். இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாளைக்கு பிறகு ஷெரில் தன்னுடைய அப்பாட வீட்டில இருந்து தன்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போற நேரம் திடீரென்று காணாமல் போறாங்க. பொதுவா எங்க போனாலும் உடனே ஃபோன் பண்ணி பேசுற ஷெரில் நிறைய நேரமா ஃபோன் பண்ணாததால சந்தேகப்படுகிற ஷெரிலுடைய அப்பா போலீஸுக்கு போறார். ஆனா ஷெரில் காணாம போனதுக்கான எந்த விதமான அடையாளமும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாம போகுது. இந்த மிஸ்ஸிங் கேஸ் போயிட்டு இருக்கிற மறுபக்கம் பிராங்கும் ஷெரோனும் ஊரை விட்டு போக பிளான் பண்றாங்க. இது இந்த கேஸ்ல சந்தேகத்தை இன்னும் அதிகரிச்சிருக்கு. புளோரிடாவில இருந்து ஒக்லஹாமாவுக்கு தங்களுடைய மகன் மைக்கேலோட இடம்பெயர்ந்து போற பிராங்கும் ஷெரிலும் அங்க போய் திருமணம் செய்து கொள்றாங்க. ஒக்லஹாமாவுக்கு போற ஷெரோன் அங்கேயும் ஒரு ஹோட்டல்ல கிளப் டான்சரா சேர்றாங்க. அவங்களுடைய சுபாவத்தின் அடிப்படையில் அங்க இருக்கிறவங்க எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க. இந்த முறையும் மீண்டும் பிராங்குக்கும் ஷெரோனோட கிளப் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இடையில பிரச்சனை வருது. ஒரு முறை பிராங்க் கிளப்புக்கு போய் பெரிய அளவுல பிரச்சனைப்படுத்துற நேரம் கிளப்ல இருந்த ஒரு ஃப்ரெண்டு இவனை விட்டுட்டு நீ போகாட்டி உன்னுடைய வாழ்க்கையை நாசமா போயிடும்னு ஷெரோனுக்கு சொல்றாங்க. இதை கிட்ட பிராங்க் அவளை என்ன விட்டுட்டு போனா அவளை கொன்னுடுவேன்னு சொல்றாங்க. இந்த நேரம் தான் ஷெரோன் பிராங்கை விட்டுட்டு தான் விலக வேண்டும் அப்படின்றத உணர ஆரம்பிக்கிறான். ஆனாலும் பிராங்கை விட்டுட்டு தான் போனா தன்னையோ தன்னுடைய மகனையோ பிராங்க் ஏதாவது செய்திடுவானோ என்று பயப்படுகிறா ஷெரோன். இது இப்படி இருக்கிற காலத்துல தான் பிராங்குக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. ஷெரோனுக்கு அவங்க வேலை செய்யற கிளப்ல இருக்கிற ஒருத்தரோட காதல் இருக்கிறதா. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிற காலத்துல திடீரென்று ஷெரோன் ஒரு வீதி விபத்துக்கு உள்ளாகிறாங்க. ஒரு கார் ஃபாஸ்டா வந்து அடிச்சுட்டு நிக்காம ஓடிடுது. இதனால அவங்க சுய நினைவை இழந்து ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்படுறாங்க. இந்த நேரம், அதாவது ஷெரோன் விபத்துக்குள்ளான நேரம் தான் தூங்கிட்டு இருந்ததா பிராங்க் தன்னுடைய போலீஸ் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. விபத்துக்குள்ளான ஷெரோனை அவர்களுடைய
கிளப் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் வந்து ஆஸ்பத்திரியில் பார்க்குறாங்க. ஒவ்வொரு நாளும் ஷெரோன் கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வர்றதை அவங்களால உணர முடியும். இது இப்படி இருக்கிற நேரத்தில் ஃப்ராங்க் அவங்க யாரையுமே ஷெரோனை பார்க்க விடாம தடுக்கிறார். அவர் தடுத்து 5வது நாள் ஷெரோன் உயிரிழக்கிறார். ஆனா ஷெரோனினுடைய உயிரிழப்பு அவங்களுடைய நண்பர்களுக்கு பேர் அதிர்ச்சியாக அமைந்தது மாத்திரமல்லாம ஒரு சந்தேகத்தையும் கிளப்பிச்சது. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக தேறிட்டு வந்த ஷெரோன் எப்படி திடீரென்று உயிரிழந்தாங்க என்ற சந்தேகத்தை அவங்க கிளப்பினாங்க. இதே சந்தேகம் அந்த ஆஸ்பத்திரியில இருந்த டாக்டர்ஸுக்கும் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்த ஷெரினுடைய உயிரிழப்புக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில ஷெரின் கார் அடிச்சதால உயிரிழந்தது என்றதை விட தலையில பலமாக அடிபட்டு உயிரிழந்திருக்கிறாங்க என்றது உறுதியாயிட்டது. ஆனா இந்த காரியத்தை எல்லாமே ஃப்ராங்க் தான் செய்தார் என்றதுக்கான எந்தவித ஆதாரமும் யாருக்கும் கிடைக்கல. ஃப்ராங்க் சில மாதத்துக்கு பிறகு தன்னுடைய மனைவி ஷெரோனினுடைய பேர்ல இருந்த லைஃப் இன்சூரன்ஸ் தொகையான $80,000 பெற்றுக்கொள்றதுக்கு கால் பண்றார். முயற்சி செய்த அவரால் பெற முடியாமல் போகும். காரணம் அவருடைய பெயரும் சோஷியல் செக்யூரிட்டி நம்பரும் வித்தியாசப்படுவது. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா ஃப்ராங்க் ஒவ்வொரு ஊருக்கு போற நேரமும் ஒவ்வொரு பேரை மாத்திக்கொண்டே இருந்திருக்கிறார். இந்த தொகையை பெறறதுக்கு வேற வழி இல்லாம ஃப்ராங்க் தன்னுடைய உண்மையான பெயரை சொல்ல வேண்டி ஏற்படுது. இந்த இடத்துல தான் ஃப்ராங்க் முதல்ல சிக்கல். ஃப்ராங்க்லின் டெலானோ ஃப்ளை, இதுதான் ஃப்ராங்கினுடைய உண்மையான பெயர். அவருடைய இந்த உண்மையான பெயர் அவருடைய கிரிமினல் ஹிஸ்டரியை ஓபன் பண்ணி. ஃப்ராங்கினுடைய பழைய கதையை பார்த்தா 1962 தன்னுடைய 19வது வயதுல 4 வயது சிறுமியை கடத்தி கொலை செய்ததுக்காக கைது செய்யப்படுறார். கைது செய்யப்பட்டு 10 to 20 வருடங்கள் சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்படுகிறது. சில பல காரணங்களினால் அவர் மனநல மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார். அந்த மனநல மருத்துவமனையில் இருந்து தப்பி ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு அவர் தலைமறைவாகிறார். இது FBI ரிப்போர்ட்ஸ்ல இருக்கு. தப்பிச்ச ஃப்ராங்க் சும்மா இருக்கில்ல, அடுத்த நாளே ஒரு பேங்க கொள்ளையடிக்கிறார். பேங்க கொள்ளையடிச்சு மாட்டுப்பட்டு மீண்டும் சிறைக்கு போகிறார். 1972 சிறையிலிருந்து வெளியில வந்த ஃப்ராங்க் சும்மா இருக்கையில மீண்டும் ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல பெண் ஒருவரை கடத்த முயற்சிக்கிற நேரத்தில் பிடிபடுகிறார். ஆனால் இந்த முறை ஃப்ராங்க் சிறைக்கு போகல. தன்னிடம் இருந்த பணத்தை பயன்படுத்தி தன்னுடைய பெயில் காலத்தை நீடித்து கேஸை போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த நேரம் போலீசார் அவரை பிடிக்கிறதுக்காக அரெஸ்ட் வாரண்ட் வாங்குறாங்க. அதை கேள்விப்பட்டு ஃப்ராங்க் உடனடியாக தலைமறைவாகிறார். தலைமறைவாகிய ஃப்ராங்க் அதற்கு பிறகுதான் தன்னுடைய பெயரை மாற்றி வாழ ஆரம்பிக்கிறார். இப்போ ஷெரோனினுடைய இன்சூரன்ஸ் பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேறு வழியில்லாமல் அவர் உண்மையான பெயரை சொன்னதிலிருந்து அவருடைய பழைய கேசஸ் எல்லாமே ரீஓபன் ஆகும். இதன் காரணமாக அவர் மீண்டும் பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். ஃப்ராங்க் ஜெயிலுக்கு போறதுக்கு முதல்ல தாம் வளர்த்த மைக்கேலை ஒரு காப்பகத்தில் சேர்த்துடுறாரு. ஃப்ராங்க் ஜெயிலுக்கு போனதுக்கு பிறகு அப்பா என்ற முறையில மைக்கேல் ஃப்ராங்கை பார்க்கறதுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. ஆனா மைக்கேலினுடைய பிஹேவியர்ஸ்ல நிறைய மாற்றத்தை அவதானிச்சாங்க. பயப்படுறதும் கத்துறதுமாக தன்னுடைய அப்பாவை பார்க்க போறது கூட அவர் வெறுப்பை வெளிக்காட்டுவதை உணர்ந்தாங்க. இதனால சந்தேகம் வந்தது போலீசாருக்கு. மைக்கேலுக்கு DNA டெஸ்ட் எடுத்தாங்க. DNA டெஸ்ட்ல மைக்கேல் ஃப்ராங்கினுடைய மகன் இல்லை என்பது தெரிய வருகிறது. இதனால மைக்கேலை வேறொரு குடும்பத்துக்கு தத்து கொடுத்தாங்க போலீசார். இந்த கதை இதோட முடியல. 4 வருஷ சிறை தண்டனைக்கு பிறகு ஃப்ராங்க் தாம் வளர்த்த மைக்கேலை பார்க்கறதுக்காக ஒக்லஹாமாக்கு போறாங்க. 1994 செப்டம்பர் 12 மைக்கேலை அவன் ஸ்கூல்ல போயிட்டு பார்த்துட்டு அவனை கடத்துறதுக்கு பிளான் பண்றான். ஆனா அவனை பார்க்கறதுக்கு அந்த ஸ்கூல் பிரின்சிபல் ஃப்ராங்குக்கு அனுமதி கொடுக்கல. இதனால ஃப்ராங்க் பிரின்சிபலை கன் பாயிண்ட்ல மிரட்டி அவருடைய வெஹிக்கிள்லேயே
மைக்கேலையும் கடத்திட்டு 3 பேருமா தப்பி போறாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு பிறகு பிரின்சிபலை ஒரு இடத்துல ஒரு மரத்துல கட்டி வச்சுட்டு பிராங்க் மைக்கேலோட அந்த இடத்தை விட்டு தப்பியோடுறான். பிராங்க் இந்த சம்பவத்துக்கு பிறகு எங்கேன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட 2 மாதங்கள் எடுத்தது பிராங்க் பற்றின க்ளூ கிடைக்கிறதுக்கு கூட. அதுக்கு பிறகு நீண்ட தேடுதலுக்கு பின் பிராங்க் கென்டக்கியில கைது செய்யப்பட்டார். ஆனா பிராங்க் கைது செய்யப்படுற நேரத்துல மைக்கேல் பிராங்கோட இருக்கல. மைக்கேல் எங்கேன்றதை தேடி பிடிக்கிறதுக்கு மிக மிக கஷ்டப்பட்டாங்க. ஆனா அதுக்கான எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. அதே நேரம் பிராங்கும் மைக்கேல் எங்கே இருக்கிறான் என்ற விஷயத்தை சொல்ல விரும்பல. இட்ஸ் none of your business where he is. இதுதான் பிராங்க் மீண்டும் மீண்டும் சொன்ன வார்த்தை. மைக்கேல் எங்கே என்ற விஷயம் தேடப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் இன்னும் ஒரு மர்மமான விஷயம் வெளிவந்தது. 1995ஆம் ஆண்டு புளோரிடாவில் ஒரு பெண்ணினுடைய எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டது. யார் இந்த பெண் அப்படின்றதுக்கான ஆய்வுகள் மிக தீவிரமாக இடம்பெற்றது. அதே நேரம் இந்த பெண் உயிரிழந்திருப்பது மிக மோசமாக தாக்கப்பட்டு, அது மட்டுமல்லாமல் தலையில் 2 துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து அவர் உயிரிழந்திருக்கிறார் என்றதை கண்டுபிடிச்சார். ஒரு பக்கம் காணாம போன மைக்கேலுக்கு என்னாச்சுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணினுடைய எலும்புக்கூடு. இந்த விஷயங்களை ஆராய்ஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில், இவற்றை பற்றி எதுவுமே தெரியாத நேரத்தில், கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு பிறகு ஒரு மெக்கானிக் ஒரு ஏலத்தில் ட்ரக் கொண்டு எடுக்கிறார். அந்த ட்ரக்குக்குள்ள எதேச்சையா ஒரு என்வலப்பை பார்க்குறார். அந்த என்வலப்புக்குள்ள 97 புகைப்படங்கள் இருந்தது. அந்த புகைப்படங்கள் எல்லாமே பெண்ணை அடித்து துன்புறுத்துவது மாதிரியே இருந்தது. இந்த இடத்துல தான் இந்த கேஸ் டேர்னிங் பாயிண்ட் ஆகுது. இந்த ட்ரக் தான் பிராங்க் களவெடுத்துட்டு போன ட்ரக்ன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ட்ரக்கில் இருந்த போட்டோஸ் யாருனுடையது என்றது ஆராய்ஞ்ச நேரம் 1989இல் ஷெரோனினுடைய ஆரம்ப கால நண்பியான ஷெரிலினுடையது என்பது தெரிய வருகிறது. எப்படி இதை கண்டுபிடிக்கிறாங்க? அந்த போட்டோஸ்ல இருந்த காயங்களை வச்சு பார்க்குற நேரத்தில் அந்த காயம்பட்ட இடங்களும், அதே நேரத்தில் 95ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த எலும்புக்கூட்டில் இருந்த அடையாளங்களையும் வச்சு ஒப்பிட்டு இந்த எலும்புக்கூடு ஷெரிலினுடையது தான் என்பது உறுதிப்படுத்தப்படுது. ஆக மொத்தத்தில் 1989 காணாம போன ஷெரிலினுடைய கேஸ் இப்போ நிறைவுக்கு வருது. அதனுடைய குற்றவாளி பிராங்க் என்றது உறுதிப்படுத்தப்படுது. அதே நேரம் மைக்கேலை காணேன். மைக்கேல் கடத்தப்பட்ட கேஸும் பிராங்க் மேல இருக்கு. எனவே இந்த கேசஸ் எல்லாத்துக்குமாக மொத்தம் 52 வருடங்கள் பிராங்க் சிறையில் அடைக்கப்படுகிறார். அதன் பின்பு அந்த தண்டனை மரண தண்டனையாக மாற்றப்படுகிறார். ஆனா இந்த கேஸ் இத்தோட முடியல, முடிக்கவும் முடியாது. இந்த போட்டோஸ் கண்டுபிடிச்சாங்களே 97 போட்டோஸ், அந்த 97 போட்டோஸ்ல ஒன்று ஷெரிலினுடைய. இன்னும் ஒரு பெண் அந்த போட்டோஸ்ல இருந்திருக்கிறாங்க. அந்த போட்டோஸ் கொஞ்சம் பழைய போட்டோஸ். அப்படின்னு சொன்னா அந்த பெண் யார்? மீண்டும் இந்த கேஸில் புதிய மர்மம் ஒன்று துளிர்விட ஆரம்பிச்சது. இந்த போட்டோஸை வச்சு பார்க்குற நேரத்தில் ஷெரிலை தவிர இன்னும் ஒரு பெண்ணை பல வருடங்களுக்கு முதலே பிராங்க் கடத்தி துன்புறுத்தி கொலை செய்திருக்கிறார்ன்றது ஓரளவுக்கு உறுதியாச்சு. ஆனால் இந்த பெண் யாரு? இந்த விஷயத்தை பிராங்க் மீண்டும் மீண்டும் மறுத்து கொண்டே வந்தார். அதை பற்றி யாருக்கும் எதுவுமே சொல்லவில்லை. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் இது ஒரு பெரிய மர்மமாகவே இருந்துச்சு. 2014 இந்த கேஸ் சம்பந்தமா ஒரு சின்ன க்ளூ கிடைச்சது போலீசார். நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம்,
இதொன்றும் சித்தரிக்கப்பட்ட கதையோ சினிமா கதையோ கிடையாது. 100க்கு 100% உண்மை சம்பவம். சரி, அந்த போட்டோவில் இருந்த மற்ற பெண் யார்? ஆயிரத்தி 1972ஆம் ஆண்டு சிறையிலிருந்து வெளியில வந்த பிராங்க்லின் 70களினுடைய மத்தியில சாண்டி சிக்மன் என்பவரை பிராண்டன் வில்லியம்ஸ் என்ற பேர்ல திருமணம் செய்தார். இந்த சாண்டி சிக்மனுக்கு ஏற்கனவே 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே சின்ன சின்ன குற்றங்கள் செய்துட்டு இருந்த ஒரு பெண்மணி தான். இருந்தாலும் பிராண்டனை முழுமையாக ஏற்றுக்கொள்றார் இந்த சாண்டி. சாண்டியும் பிராண்டனும் திருமணம் செய்திருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சுமூகமான உறவு இருந்ததா தெரியல. ஏதோ கடமைக்கு கணவன் மனைவியா வாழ்ந்திருக்கிறாங்க. இது இப்படி இருக்கிற நேரத்துல சாண்டி ஒரு செக் மோசடி காரணமாக 30 நாட்கள் ஜெயிலுக்கு போறாங்க. போற நேரம் தன்னுடைய 4 பிள்ளைகளையும் பிராண்டனிடம் ஒப்படைத்து விட்டு தான் போறாங்க. 30 நாட்கள் முடிந்து அவங்க சிறை தண்டனையை முடிச்சு கொண்டு வெளியில வந்து பார்த்த நேரம் பிராண்டன் என்ற பிராங்க்லினையும் காணல, 4 குழந்தைகளையும் காண. இப்போ சாண்டிக்கு தன்னுடைய பிள்ளைகளை தேட வேண்டி இருந்துச்சு. தன்னுடைய 4 பிள்ளைகளும் எங்கு என்றதை ரொம்ப கஷ்டப்பட்டு தேடினாங்க சாண்டி. நீண்ட நாட்கள் அவங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு பிறகு அவங்களுடைய பிள்ளைகள்ல 2 பெண் பிள்ளைகளை பிராங்க்லின் ஒரு சமூக நல ஒரு அமைப்பிடம் கையளித்துட்டு போனது தெரிய வந்திருக்கிறது. ஆனா அந்த இன்னும் ஒரு ஆண் பிள்ளை நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்றாக வளர்ந்ததன் பின்பு தானாகவே DNA டெஸ்ட் பரிசோதனை மேற்கொண்டு இந்த குடும்பத்தோடு வந்து சேர்றார். இருந்தாலும் 4ல 3 வந்தாச்சு, மிச்சம் 1. அந்த பொம்பளை பிள்ளை சுசானா என்கின்ற அந்த பெண் குழந்தை எங்கு என்றது தொடர்ச்சியாக மர்மமாகவே இருந்தது. 3 பிள்ளைகளை ஒரு சமூக அமைப்பிடம் கையளித்த பிராங்க் அந்த 4வது பெண் குழந்தையான சுசானாவை தன்னோடையே கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போயிட்டு தானே வளர்க்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்தில் சுசானாவுக்கு அவருடைய குடும்பம் சம்பந்தமாக வெவ்வேறு புது புது கதைகள் அவரால் சொல்லப்படுது. ஹைஸ்கூல் வரைக்கும் சுசானா டானியா என்ற பேர்ல வளர்றாங்க. ஹைஸ்கூல் முடிவடைந்ததன் பின்பாக டானியா ஷெரோனாக மாறுகிறார். இவங்க தான் அந்த ஷெரோன். இருபது வருடமாக முடங்கி கிடந்த ஒரு கேஸ் 2014ஆம் ஆண்டு கிடைச்ச ஒரு சின்ன க்ளூ மூலமாக வெளியில வருது. இது சின்ன க்ளூ கிடையாது, இந்த கேஸையே விரட்டி போட்ட ஒரு பெரிய விஷயம். இந்த போட்டோஸ்ல இருந்த 2வது பெண் யார்? அந்த பழைய போட்டோஸ்ல இருந்ததுதான் சின்ன வயசு ஷெரோன் என்றது தெரியும். இந்த கதை சாதாரணமான கதையும் கிடையாது. பிராங்க் சாதாரணமான மனிதனும் கிடையாது. நீண்ட காலத்துக்கு முதல்ல 4 பிள்ளைகளினுடைய தாயை திருமணம் செய்கிறார். அந்த 4 பிள்ளைகளையும் பிறகு கடத்தி 3 பிள்ளைகளை வெவ்வேறு இடங்களில் விட்டுட்டு ஒரு பிள்ளையை மட்டும் தன்னோடு கூட்டிட்டு போறார். அந்த பிள்ளையை வளர்க்கிறார் அப்பா ஸ்தானத்துல இருந்து. அந்த பிள்ளை வளர்ந்து வந்ததுக்கு பிறகு அதே பிள்ளையை திருமணம் செய்கிறார். அதற்கு பிறகு அதே பிள்ளையை கொலை செய்ததாக கூட சொல்லப்படுகிறது. ஆனால் ஆதாரம் கிடையாது. இப்போ தான் திருமணம் செய்த அந்த பிள்ளையினுடைய பிள்ளையை கடத்தி இருக்கிறார். அந்த மைக்கேல் இப்போ எங்க? இருபது வருடமா வாயே திறக்காத பிராங்க் 2014 இவ்வளவு விஷயம் வெளிவந்ததுக்கு பிறகு வாய் திறக்க வேண்டியதாயிடுச்சு. அப்போ மைக்கேல் எங்க என்றதை சொல்லியிருப்பாரே? சொன்னார். மைக்கேலை தான் ஓட விட்டு சுட்டு கொன்றதா சொல்லி அவர் புதைத்த இடத்தையும் பிராங்க் காட்டுகிறார். ஆனால் புதைத்த இடத்தில் மைக்கேலினுடைய உடல் கிடைக்கவில்லை. ஆனா அந்த இடத்துல நிறைய காட்டுப்பன்றிகள் இருக்கிறதால அந்த உடலை அவை சாப்பிட்டு இருக்கலாம் என்ற ஊகத்துக்கு போலீசார் வராங்க. இவ்வளவு குற்றங்களுக்காக பிராங்குக்கு இப்பொழுது தண்டனை வழங்கப்பட்டு பிராங்க் தன்னுடைய மரண தண்டனைக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆனால்
ஷெரோனை அவர் கொலை செய்ததற்கான ஆதாரங்கள் இல்லாததால் அது இன்னும் மர்மமாகவே இருக்கிறது.